ஹலோ வணக்கம். அதிமிகா டிவியின் தினமொரு தகவல் நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குட்டி கதையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பாலா. ஒரு ஆசிரியர் ஒருவர் தன் வகுப்பில் பாடவேளையின் இறுதியில் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு தேர்வு ஒன்றை நடத்துகிறார். அந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த பரிசு ஒன்றை தருவதாக கூறுகிறார். மாணவ மாணவிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் தேர்வை எழுதுகின்றனர். தேர்வின் முடிவில் அவர்களது விடைத்தாள்களை பரிசீலித்து பார்த்த ஆசிரியர் அனைவரும் சரியாக விடைகளை எழுதியிருந்தனர். யாருக்கு பரிசு கொடுப்பது என்று ஒரே குழப்பம். ஆசிரியர் முடிவு செய்கிறார். ஒரு பெட்டியில் அவரவர் பெயர்களை தாளில் எழுதி சுருட்டி போடுமாறு மாணவ மாணவிகளிடம் கூறுகிறார். இப்போது அந்த பெட்டியில் உள்ள தாள்களில் ஒன்றை எடுத்து ஆசிரியர் வாசிக்கிறார். அதில் வருகிற பெயர் காபா என்ற மாணவியின் பெயர் வருகிறது. காபா மாணவி அந்த வகுப்பில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு மாணவி. அவளுக்கு அந்த சிறப்பு பரிசு கிடைத்ததை எண்ணி அவள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறாள். ஆசிரியர் ஒரு விலையுயர்ந்த காலணி ஒன்றை அந்த மாணவிக்கு பரிசாக கொடுக்கிறார். அதை வாங்கி சந்தோஷத்துடன் அந்த மாணவி செல்கிறார். பள்ளி முடிந்தது. ஆசிரியர் வீடு திரும்புகிறார். வீட்டுக்கு சென்றதும் நடந்தவற்றை தன் கணவரிடம் கூறுகிறார். அப்போது கணவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால் என்ன, ஒரு ஏழை குழந்தைக்கு அந்த பரிசு கிடைத்ததை எண்ணி நானும் மகிழ்கிறேன் என்று கணவர் கூறுகிறார். இருந்தாலும் ஆசிரியருக்கு ஒரே மறுபடியும் அதே சிந்தனை ஆனந்த கண்ணீரில் மீண்டும் மீண்டும் வருகிறது. கணவர் கேட்கிறார், ஏன் மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கொண்டிருக்கிறாய்? அதுதான் அந்த ஏழை குழந்தைக்கு நீ கொடுத்த பரிசு சென்றடைந்து விட்டதே என்று கேட்கிறார். அப்போது அந்த ஆசிரியர் சொல்கிறார், இல்லைங்க, நான் பரிசு கொடுத்து முடித்ததும் மீண்டும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன். அதில் உள்ள பெயர்களை எடுத்து பார்த்தேன். அனைத்திலும் காபா என்ற பெயர் மட்டுமே எழுதியிருந்தது. அதை எண்ணி எனக்கு ஆனந்த கண்ணீருங்க. அதை எண்ணி என்னால் அந்த இதிலிருந்து விடுபட முடியலை என்று மிகவும் ஆனந்தத்துடன் கண்ணீர் மல்க தன் கணவரிடம் கூறுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தன்னை விட அதிகம் தேவையுள்ள பிறர் மீது அக்கறை கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தி நாமும் நம் பிள்ளைகளை அதன்படி செய்யுமாறு வளர்ப்பது நம் கடமையாகும். நம் குழந்தைகளையும் இதுபோன்று வளர்த்து சமுதாயத்தில் நல்ல பெயர்கள் எடுக்க நாமும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.